அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் நள்ளிரவு ஆந்திரா மாநிலத்திலிருந்து ஒரு நபர் தன்னுடைய சரக்கு வாகனத்தில் வாழைத்தாரை ஏற்றுக்கிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவங்க ஊரை சேர்ந்த ஒரு 2 பெண்கள் அவர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டிருக்காங்க. நாங்கள் திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையாரை வழிபாடு செய்ய போகிறோம், எங்களை நீங்கள் திருவண்ணாமலைக்கு தானே நீங்கள் போகிறீங்க, எங்களை அங்கே கொண்டு விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டு கேட்டிருக்காங்க. அவரும் சரி, பெருந்தன்மையாக நம்ம ஊர் பொண்ணுங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சரக்கு வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த வாகனமானது ஏந்தல் புறவழி சாலை அருகே நள்ளிரவு வந்துட்டு இருந்துச்சு. அப்போது இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேஷ்ராஜும் சுந்தரும் அந்த மினிவனை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அந்த வாகனத்தை சோதனையும் செஞ்சுருக்காங்க. இரவு நேரத்தில் திடீர்னு அவருடைய வாகனத்தில் சோதனை செஞ்சதால் ஓட்டுநர் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முழிச்சிருக்காரு. உடனே என்ன இது யார், இந்த 2 பெண்கள் யார், எங்கே கூட்டு போகிறீங்க, உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குமா அப்படின்னு சொல்லி வண்டியை விட்டு இறங்க சொல்லியிருக்காங்க அந்த 2 பெண்களையும். அந்த 2 பெண்களுக்கிட்டையும் விசாரிக்கும் போது தான் நாங்கள் 2 பேரும் என்னோட பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நான் என் மகளை கூட்டிகிட்டு நான் திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் உண்மையிலே கோயிலுக்கு தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் நாங்கள் கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, நான் என்னுடைய பைக்லேயே உங்களை கொண்டு போய் நான் கோயிலில் விடுறேன், உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காவலர்களும் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் ஒருத்தர் அந்த 18 வயசு பெண்ணையும் இன்னொருத்தர் அவங்களுடைய அம்மாவையும் ஏற்றிக்கிட்டு நாங்கள் திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு உங்களை நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. அந்த சரக்கு வாகன ஓட்டுநரும் அவர் வண்டி எடுத்துகிட்டு அவர் காய்கறி சந்தைக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் இவங்க அந்த 2 பேரையும் ஏற்றிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு போகாமல் விழுப்புரம் பக்கமாக வண்டியை திருப்பி கொஞ்சம் தூரம் போனதுமே அந்த அம்மாவை சாலையோரமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தில் கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை மிரட்டி தங்களுடைய இருசக்கர வாகனத்திலேயே அருகில் இருந்த ஒரு சுடுகாட்டு பக்கமாக கூட்டிகிட்டு போய் சரியாக நள்ளிரவு 1 மணி அளவில் அந்த பெண்ணை மிரட்டி 2 காவலர்களுமே மாறி மாறி பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அந்த தாய் பள்ளத்தில் விழுந்த தாய் அடிபட்டு எந்திரிச்சு தன்னுடைய மகளுக்கு என்னாச்சோ தெரியலையே, போலீஸ்காரங்க என்னுடைய மகளை கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு தன்னுடைய மகளை சாலையோரமாக தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. சுமார் 1 மணிக்கு அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் 2 காவலர்களும் விடிய கால 4 மணி வரைக்கும் மாறி மாறி அந்த 18 வயசு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு அந்த 18 வயசு பெண்ணை அழைச்சிட்டு ரோட்டில் விட்டுட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. உடம்பு ஆடையெல்லாம் அலங்கோலமான நிலையில் அந்த பெண் சாலையில் விடிய காலையில் 4 மணிக்கு நின்றுட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிருக்கு. அப்போ அந்த பக்கமாக காலையில் பால் ஊற்றுறதுக்காக ஒரு பால்காரர் போயிட்டு வந்திருக்காரு. அவர் சாலையோரமாக ஒரு பெண் நிற்கிறதையும் கவனிக்கிறாரு. அந்த பெண் பார்க்க அலங்கோலமாகவும் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. அவர் நிறுத்தி அந்த பெண்ணுக்கிட்ட என்னமாச்சு, யாருமா நீ அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காரு. அந்த பெண் அழுதுகிட்டே அந்த பால்காரர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நான் ஆந்திராவிலேருந்து வரேன், நானும் என் அம்மாவும் நேற்று நைட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபருடைய சரக்கு வாகனத்தில் நாங்கள் வந்தோம், திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு வந்தோம். அவர் அந்த வண்டியில் வாழைத்தாறு லோடு எடுத்துகிட்டு வந்தார் காய்கறி சந்தைக்கு. நாங்கள் லிஃப்ட்டு கேட்டு அவரோட வந்தோம். அப்புறம் இந்த பகுதியில் ஏந்தல் பகுதியில் போலீஸ்காரர் நிறுத்தி ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீஸார் எங்களை சோதனை செஞ்சாங்க. எங்கள் மீது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என் அம்மாவையும் அவங்க 2 பேருடைய பைக்கில் ஏற்றிட்டு வந்தாங்க. வர வழியில் என் அம்மாவை பள்ளத்தில் தள்ளி விட்டுட்டு என்னை இந்த தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்னை மிரட்டினாங்க. எங்களுடைய ஆசைக்கு நீ இணங்கலை அப்படின்னா, இப்போ நாங்கள் உங்கள் அம்மாவை பள்ளத்தில் தான் தள்ளி விட்டு வந்திருக்கோம், நீ எங்களுக்கு ஆசைக்கு இணங்கலை அப்படின்னா நாங்கள் போயிட்டு திரும்ப அம்மாவை கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. நானும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், கேட்கவே இல்லை. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க, நான் எவ்வளோ அழுது கெஞ்சி பார்த்தேன். ஆனால் அவங்க 2 பேருமே அதை காதலே வாங்கலை. அவங்களுடைய வெறியை தீர்த்துக்கவே நினச்சாங்க. என்னை மாறி மாறி 2 பேரும் பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க. சுமார் 12 மணிக்கு எங்களை பைக்கில் ஏற்றிட்டு வந்தாங்க. இப்போ விடிய காலம் 4 மணி இருக்கும், அது வரைக்கும் என்னை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு இப்போ தான் என்னை ரோட்டில் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கதறி எழுதியிருக்காங்க. என் அம்மாவை சாலையோரமாக தள்ளி விட்டுட்டு போனாங்க, என் அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாவை நான் பார்க்கணும், என் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அழுதுருக்கு. அப்போ அந்த பால்காரர் அழாதம்மா, உன் அம்மாவுடைய ஃபோன் நம்பர் தெரியுமா உனக்கு, நீ சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோன் எடுத்து அவருடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணு சொல்ல அவரும் நம்பரை டயல் பண்ணி ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பெண்ணுடைய அம்மாவுடைய செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது காவலர்கள் அந்த பெண்ணை பள்ளத்தில் சாலையோரமாக தள்ளி விட்டதில் கீழே விழுந்து அவருடைய இந்த பெண் அந்த தாயோடைய செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு.
அதனால் வந்து அந்த பெண்ணை வந்து அவங்களால தொடர்பு கொள்ள முடியல. அதனால் என் அம்மாவுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு அந்த பால்காரர் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லவும், அந்த பெண் மேலும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் அம்மாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னா என் அம்மாவுக்கு என்னாச்சு, என் அம்மா ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறாங்க. இல்லைம்மா உன் அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுமா, ஒன்றும் ஆயிருக்காது. நான் போய் உன் அம்மாவை வந்து பத்திரமா இருக்காங்க என்னன்னு நான் பார்த்து கூட்டிகிட்டு வரேன். இந்த பக்கமாக தானே நீங்கள் வந்தீங்க, நான் இந்த பக்கமாக போய் உங்கள் அம்மாவை நான் தேடி கையோடு நான் கூட்டிகிட்டு வரேம்மா. அதே மாதிரி உன்னை நான் இப்போ இங்கேயும் விட்டுட்டு போக முடியாது, அதனால் நான் உன்னை ஒரு சேஃப்டியான இடத்துல கொண்டு விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்திலே அந்த பெண்ணை ஏற்றிக்கிட்டு அருகில் இருந்த ஒரு செங்கல் சூளையில் கொண்டு போய் அந்த பெண்ணை வந்து விட்டுருக்காரு. அங்கே செங்கல் சூளையில் இருந்தவங்களும் இவர் எல்லாரும் சேர்ந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் அந்த பெண் வந்து தனக்கு நடந்த கொடுமையை சொல்லி அழுதுருக்கு. அந்த நபர் வந்து உங்கள் அம்மாவும் இந்த பக்கமாக தானே கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க அம்மாவை கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லல, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரரே திரும்ப தன்னுடைய வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவர் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துருக்காரு. அங்கே வந்து அவருடைய தாய் வந்து நள்ளிரவு 1 மணிலேருந்து விடியற்காலை 4 மணி வரைக்கும் தன்னுடைய மகளை அழுதுகிட்டே தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை அவர் கவனிச்சிடுறாரு. உடனே அவர் தன்னோட அந்த தாயையும் வந்து உங்கள் மகளை நான் தான் வந்து பக்கத்தில் இருக்க செங்கல் சூளையில் கொண்டு போய் விட்டுருக்கம்மா, வாங்க உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரர் வந்து அவருடைய அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு அந்த செங்கல் சூளைக்கு கொண்டு போய் நிற்பாட்டுறாரு. தன்னுடைய மகள் இருந்த கோலத்தை பார்த்து தாய் அங்கேயே வந்து கதறி அழுகுறாங்க. அந்த படுபாவி பசங்க உன்னை என்னமா செஞ்சாங்க, நைட்டு உன்னை 1 மணிக்கு கூட்டிகிட்டு போனாங்களே, இப்படி நீ இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு தன்னுடைய மகளை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்போ கூட செங்கல் சூளையிலேருந்து அத்தனை பேருமே கண் கலங்கிட்டாங்க. உடனே அங்கேருந்து 108 ஆம்புலன்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. 108 ஆம்புலன்ஸும் வருது. உடனடியாக அந்த பெண்ணை வந்து திருவண்ணாமலை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. இந்த தகவலானது போலீஸாருக்கு தெரிவிக்கப்படுது, உயர் அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்படுது. மருத்துவமனையிலிருந்து இந்த தகவலானது காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கப்படுது. இதனைத் தொடர்ந்து இந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்டு உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான சுதாகரும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளரான சதீஷ்குமார் 2 பேருமே வந்து சம்பவ இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது மருத்துவமனைக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த பெண்ணுக்கிட்ட வந்து என்னமா நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணு வந்து எத்தனை மணிக்கு நாங்கள் வந்தோம், எந்த இடத்துல எங்களை வந்து நிறுத்தினாங்க, எப்படி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க, எந்த வழியாக அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க, அப்போ அங்கே இருந்த அந்த 2 காவலர்கள் என்ன பைக்கை வச்சுருந்தாங்க, அவங்களுடைய அங்க அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லா விவரத்தையும் வந்து அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது அதுக்கப்புறம் அந்த ஆய்வாளர் வந்து அந்த டைமில் யார் வந்து ரோந்து பணியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த 2 காவலர்கள் தான் அப்படிங்கிறத போலீஸார் வந்து உறுதி செஞ்சுட்டாங்க. இதையடுத்து அந்த 2 காவலர்களையும் அதிரடியாக கைதும் செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் மற்றும் கிழக்கு காவல்நிலை ஆய்வாளர் ஆகியோரும் சம்பவம் நடைபெற்ற இடத்துல போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு செய்தியாளர்கள் வந்ததுமே செய்தியாளர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதிவேகமாக அங்கிருந்து தப்பி ஓடுறாங்க. ஆன்மீக நகரமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு சாமி தரிசனம் மேற்கொள்ள வந்த தாய் மற்றும் மகள் ஆகிய இருவரையுமே கடத்தி சென்று 18 வயது இளம் பெண்ணை காவலர்களை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவமானது திருவண்ணாமலையில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த 2 காவலர்களுக்கும் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.